வணக்கம் வணக்கம் மை டியர் நியூ 9th ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது நீங்கள் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்கன்னா 9th எதனா வீடியோ போடுங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய வியூஸ் போச்சுனாலோ இல்லை நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டாலோ அடுத்து நான் இதெல்லாம் போடுறேன். அதே மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில். எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா 2024க்கான கொஸ்டின் பேப்பர்ஸை தேடுறீங்க. அதாவது இப்போ நடக்க போகிற எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தேடுறீங்க. அது லீகலே கிடையாதுப்பா. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. அது மாதிரி யாரும் போடவும் மாட்டாங்க. பட் அவங்க தம்ப்லைன்லயோ ஃப்ரண்ட்லயோ எதனா போட்டிருக்கலாம். ஓகேவா? பட் அதை நம்பி நீங்க எக்காரணம் கொண்டு பார்க்காதீங்க. பார்க்கவும் கூடாது. தப்பு அது. ஓகேங்களா? நீங்க படிச்சு அதை எழுதுறது தான் எக்ஸாம். ஓகே, அதுக்காக மட்டும்தான் நீங்க யூடியூப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க 100 மார்க் எழுதுவீங்க ஃபுல் புக். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா 8th வரைக்கும் டேர்ம்ஸ்ல எழுதிருப்பீங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரே புக்கை கம்ப்ளீட்டா ஃபுல்லா எழுதுறீங்க. இது அடுத்த வருஷத்துக்கு மிஸ் ஆகும். இந்த பேட்டர்ன் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பேட்டர்ன் அப்படியே நமக்கு 10th வருது. ஸோ இது நீ 9th இந்த பேட்டர்ன் பார்க்கறன்னு நினைக்காத. பேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இது 10th பார்க்கறன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. பேட்டர்னா எத்தனை கொஸ்டின் 1 மார்க் வரும், எத்தனை 2 மார்க் வரும், எத்தனை 3 மார்க் வரும், எத்தனை 6 மார்க் வரும், எத்தனை 8 மார்க் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் இந்த தமிழுக்கானது 10th இருக்கு. நான் நிறைய பேரை பார்க்கறேன் 10th பசங்களுக்கே ஒன்றும் பேட்டர்ன் தெரியாம இருக்கு. அதுக்கு காரணம் 9thலயே உங்களுக்கு பேட்டர்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்காக தான் இது கொஸ்டின் பேப்பர்ன்ற பேர்ல உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லி கொடுத்து 9th 10th யூஸ் ஆகிற மாதிரி. ஓகேவா? அதே சமயத்துல எதெல்லாம் படிக்கணும், மோஸ்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். அரையாண்டு தேர்வுக்கானது. ஓகேங்களா? இந்த அரையாண்டு தேர்வுல இது வந்து போன வருஷம் திருவள்ளூர் மாவட்டத்துல நடந்தது. ஓகேவா? யாருமே வந்து இந்த வருஷத்துல போட மாட்டாங்க. நீங்களும் அதை பார்க்காதீங்க. அதுல பாதி பேர் போய் கமெண்ட் ஃபேக் இது ஃபேக்கான கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்லைன்ல வந்து 2024ன்ற மாதிரி போட்டுடுறாங்க. நீங்களும் போய் ஆர்வத்துல போய் பார்த்துடுறீங்க. ஓகேவா? அப்படி ஏமாத்தி என்ன பண்றது? ஓகேவா? ரியாலிட்டி என்னன்னா, நீ படிச்சு எக்ஸாம் எழுதணும். அதுக்காக தான் 1 இயர் ஃபுல்லா நீ ஸ்கூல் போற. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சுன்னா டப்புன்னு வேற கொஸ்டின் பேப்பர் மாத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. ஓகேவா? நீங்க எல்லாத்துக்குமே செட் ஏ, செட் பி, செட் சின்னு வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர் டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு, அதாவது அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அது வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்ன்றது இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அது தப்பு. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. சரி, ரைட். இப்போ ஆஃப் இயர்லிக்கானது பார்க்க போறோம். 9th ஸ்டாண்டர்டு மொத்தமா நீங்க 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க. ஓகே, இந்த 3 ஹவர்ஸ்ல 100 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. இதே தான் நீங்க 10th எழுத போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 15 1 மார்க்ல 11 1 மார்க் என்னவா இருக்கும்னா நார்மலான கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான ஆன்சரா இருக்கும். 11க்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்ன இருக்கும்னா ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க. அந்த பாட்டுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல ஆல்ரெடி எழுதிருப்பீங்கல்ல, அதே மாதிரி தமிழ்லயே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 2 மார்க்ல குருவினாக்கள் இருக்கும். ஓகேவா? மொத்தமா வந்து ஒரு 6 குருவினா இருக்கும். இந்த 6ல 4 எழுதணும். இது செய்யுள் உரைநடை ரெண்டுமே சேர்த்து தான் வரும். மொத்தமா இதுல 8 மார்க் வரும். ஓகேவா? இது முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்ல ஒரு ஃபர்ஸ்ட் 3 இயல் அடுத்த மாதிரி பார்த்துக்கும். ஓகேவா? அதுவாக படிச்சுட்டாலே ஓரளவுக்கு 4ல 3 அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாத்துலயும் ஒரு லெசன் 2 படிக்கிறதுக்கு 3 இயல் ஃபுல்லா படிச்சிரு. அதுவே போதும். இம்பார்ட்டன்ட் தனியா கேட்காதீங்க. ஃபுல்லா படிச்சிருங்க. அதுவே நல்லது. இல்லைன்னா அப்படியே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். அடுத்தது கிராமர் பார்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட், அதாவது இது பயிற்சி வினாக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல கலை சொற்கள் இருக்கும், மரபு சொற்கள் இருக்கும், தொடர்பிழை இருக்கும், பிழையை நீக்கி எழுதுக இருக்கும், வல்லினம் மிகும் இடம் மிகாமிடங்கள் இருக்கும். அப்புறமா வந்து 2 பொருள் இருக்கும், அதை வச்சு வார்த்தை எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 10 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து உரைநடையில இருந்து கேட்க போற சிறுவினா. ஓகேவா? இந்த உரைநடை சிறுவினால இந்த ரெண்டுமே இல்லாம இது வந்து பத்தி, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவுமே இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். தட் மீன்ஸ் இங்கிலீஷ் எக்ஸாம்லயும் இருக்கும், தமிழ் எக்ஸாம்லயும் இருக்கும். இதுல இது ரொம்ப ஈஸியா எழுதிடுவேன். இதுக்கு மட்டும் தான் நீ படிக்கணும். ஓகேவா? முடிஞ்சா படி. ஓகேவா? அது பாருங்க, இது முடிஞ்சா படி. முடியலையா இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த பேராகிராஃபை படிச்சு அதுல இருந்து எக்ஸாம்ல மார்க் எடுத்துருங்க. ஓகேங்களா? ஆன்சர் போட்டு நெக்ஸ்ட் பார்க்க போறது செய்யுள் சிறுவினா. நல்லா பார்த்தா எப்படிதான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பகுதி 3ல
ஃபர்ஸ்ட் 3 பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 வர்றது உரைநடையோடது, அடுத்த 3 வந்து செய்யுளோடது, அதுக்கு அடுத்த 3 வந்து 3 கொஸ்டின். ஓகேவா? அது வந்து துணைப்பாடத்தோடது. அதுல ஒரு துணைப்பாடம், அதுக்கு கீழே ஒரு அதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இருக்கும், பத்தி இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு செய்யுள் சிறுவினா, அதுக்கு ரிலேட்டடான மனப்பாட பகுதி ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல வரும். ஒரு துணைப்பாடம், துணைப்பாடத்துக்கு ஏற்ற மாதிரி இலக்கணத்துல இருக்கிற சில கிராமர் பார்ட் வரும். அணிகள், இலக்கணம் குறிப்பு, அழகிட்டு வாய்ப்பாடு, அந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு என்ன இருக்குன்றது இப்ப பார்த்துருவோம். ரைட். இப்போ 2வது இதுல பாத்தீங்கன்னா 1, 2 இந்த 2 கொஸ்டினுமே வந்து செய்யுளோட சிறுவினாக்கள். அப்புறமா பாருங்க ஒரு மனப்பாட பகுதி, அது 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது துணைப்பாடம் இல்லைன்னா கிராமர்ல இருந்து 2ல எது வேணா மாறி மாறி வரும். இங்க கிராமர் தான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க பகுபத உறுப்பிலக்கணம் என்றால் என்ன, அணியை பத்தி கேட்டிருக்காங்க, புணர்ச்சியை பத்தி கேட்டிருக்காங்க. இது 3மே படிச்சுக்கோங்க. அதுல பகுபத உறுப்பிலக்கணம் அடுத்த வருஷமும் வரும், தற்குறிப்பேற்ற அணியும் அடுத்த வருஷமும் வரும். அப்ப நீ 12க்கும் 10க்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலதான் உங்களுக்கு அதிகமான மார்க் வரும். ஓகேவா? இதுல காட்சியை கண்டு கவிதை அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். அதை பார்த்து எந்த விதமான காட்சியை கண்டு வந்தாலும் இதையே எடுத்து எழுதி. ஓகேவா? இருங்க ஒரே நிமிஷம், நான் அதை உங்களுக்கு இப்பயே கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, அப்படியே இருங்க, ஆன்லைன்ல இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இத எந்த ஒரு காட்சியை கண்டு வந்தாலும் இதை அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? உங்களுக்காக எடுத்திருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன்னா சொல்லு, நான் மாத்திடுறேன். ஓகே, நீ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம மாத்திடலாம். ரைட். இப்போ நம்ம திருப்பி என்ன பண்றோம், இதுக்குள்ளேயே வந்துருவோம். இந்த 5 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இருக்க போறது செய்யுளோட நெடுவினா. ஓகேவா? செய்யுளோட நெடுவினாவை எடுத்து எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா ஃபர்ஸ்ட் 3 இயலை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் எழுதிருங்க. அப்புறமா ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும், இது அடுத்த வருஷமும் இருக்கும் மொழிபெயர்ப்பு. அடுத்தது காட்சியை கண்டு கவிதை. அடுத்தது இன்னொரு கடிதம் இருக்கும். இவ்வளவுதான், டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இதுல மோஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 41 இந்த 39 இது 2 நீ எப்படின்னா எழுதி, அது வந்து யார் வேணா எழுதிடலாம். அடுத்த 3 மட்டும் நீ படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வீக்கா இருக்க பசங்க இது 2 மட்டும் படிச்சுட்டு போயிடு. அடுத்தது 43, 44, 45 மொத்தமா 3 8 மார்க் கேட்பாங்க. என்னென்ன 8 மார்க் இருக்கும்னா, துணைப்பாடம், உரைநடை, கட்டுரை, மொத்தமா 3 இருக்கும். நீ கட்டுரைன்றது நிறைய விதத்துல இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கவிதைகள் அந்த மாதிரி பாட்டுலயும் போகும். ஓகேவா? 10th பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் துணைப்பாடம் இருக்கும், அதுக்கடுத்து கட்டுரை இருக்கும், அதுக்கப்புறமா வந்து உரைநடை இருக்கும். இது 10th. ஓகேவா? இப்போ 9th பொறுத்த வரைக்கும் இந்த 3த்துல எல்லாமே எப்படி இருக்குன்னா எய்தரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆ அல்லது ஆ, 2ல 1 எழுதுற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் 3 எழுத படிச்சுட்டு அதுலயே ட்ரை பண்ணு, மோஸ்டா எல்லாமே வந்துடும். ஓகே, இவ்வளவுதான் உங்க கொஸ்டின் பேப்பர்ஸ். மொத்தமா 100 மார்க் இருக்கு. இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ இருக்கும். நீங்க போய் 10th டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது 10th மட்டும் இல்ல, 9th தான். சேம் டைமிங், சேம் இதே கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே தானே. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவிதை, காட்சியை கண்டு கவிதை நீ இப்ப படிக்கல, 10th சேர்த்து படிக்க. ஓகேவா? அதனால ஒன்ஸ் இப்பயே படிச்சிரு. ஓகே. அதுக்கப்புறம் அணிகள்ல சில அணிகள்லாம் வந்து 10th சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ இப்பவே 9thலயே 10th தேவையானதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிரு. நீங்க 9th படிக்கும் போதே இந்த 9th இதெல்லாம் 10th வரும் அப்படின்னு சொல்லி இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வீடியோ போட போறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோ. என்னன்னா உனக்கு 9th 9th இருக்கிறதுல 10th தேவைப்படுறதா இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் நான் சொல்லித்தர போறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா 10th போகும்போது உனக்கு பாதி 9th இருந்து எடுத்திருப்பேன். ஸோ ஈஸியா இருக்கும். 10th பசங்க படுற கஷ்டமே 9th ஒழுங்கா படிக்காதது தான். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு நானே ஐடியா கொடுத்து நானே இப்பவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு 10th ரெடி பண்ணி வச்சிடறேன். அப்ப நீங்க 10th போகும்போது இன்னும் ஃபாஸ்டா போகலாம். ஓகே, மறக்காம இதை ஷேர் பண்ணி 9th நிறைய வீடியோஸ் வேணும்னா இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ 9th. இந்த வீடியோஸ் ரீச் ஆனாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். மறக்காம பாக்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, பாக்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க.
முதல் விஷயம், நீங்க படிக்கிறது மறக்காது, நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. அப்பதான் எக்ஸாம் ஹால்ல போய் ஒழுங்கா எழுத முடியும். நான் சொல்றது பாரு. நான் படிச்சது மறக்காது, நான் படிச்சது மறக்காது, நான் நம்பினேன். நான் நம்பினதுனால எனக்கு மறக்கல. அப்ப நீயும் நம்பு, மறக்காது. ஓகேவா? கமெண்ட்ல மறக்காது, மறக்காது, மறக்காதுன்னு போடுங்க. 9th, 10th, 11th, 12th எல்லா பசங்ககிட்டயும் சொல்றேன். 9th, 10th இன்னும் போட ஆரம்பிக்கல. கண்டிப்பா போடுங்க. 11th, 12th பசங்களே போடுறாங்க கமெண்ட்ல. மறக்காது, மறக்காது, மறக்காது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் மறக்காது. கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.